அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 11வது ராசியாக வருவீங்க. மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. கும்பம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதில் புரட்டாதி 1 முதல் 3 பாதங்கள், சதயம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 3 முதல் 4 பாதங்கள். கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கி கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்க 7.5 சனியுடைய 2வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சனீஸ்வரர் கும்பம் ராசியோட அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும், மேலும் கும்பம் ராசி சனீஸ்வரருடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு 100% எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படாதுங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. எந்த அளவுக்கு அனைத்து விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுத்து போயிட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆனி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக உங்களை ஜாமீன் கையொப்பம் போட சொல்றாங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா ஜாமீன் கையொப்பமோ அல்லது ஒரு சில நண்பர்கள் அவங்களுக்கு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு பண உதவி கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட. அது கரெக்டான விஷயத்துக்காக தான் பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண உதவி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த சமயத்தில் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை கொடுக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனால் அதே சமயம் இப்போ அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய நண்பர்களை
வச்சியோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இது 7.5 சனி காலத்தில் நம்ம இப்போ இருக்கின்ற காரணத்தினால நமக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, அதே சமயம் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒர்க் விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ சிறிதளவில் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்றது தான் உண்மைங்க. ஆனாலும் இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லபடியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிய லெவல் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னும் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆஃபீஸில் மற்றவங்களை பற்றி யார்கிட்டையுமே தவறாக பேசாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வீட்டின் அருகில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பற்றியோ அல்லது தெரியாதவர்கள் பற்றியோ எந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து உங்களுடைய 8வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் பல் கண் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு இமீடியட்டாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கோ அல்லது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல
முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் இது வரைக்கும் வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்ததோ, அதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் இருந்ததோ, இப்போது யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து தகுந்த சமயத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து சுக்கிரன் உங்களுடைய 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருக்கின்ற மாணவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய ஒய்ஃப் வந்து தற்சமயம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்ற பெண்மணிகள் வந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து இதில் வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண் குழந்தை ஈன்று எடுப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து உங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பெண் குழந்தை ஈன்றெடுப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே கலவையாக வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ புதன் வந்து பேச்சோட அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ வந்து நீங்கள் எதனா ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன் வந்து வெற்றி கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் சூரியன் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போவும் வந்து நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து விடாமல் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இது வந்து நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து நடைபெற வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.